ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 21. ஆர்சனல் வர வச்சு வைஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்டிஸோ எல்சியோ ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்குள்ள கிராவிட்டி இதில் கண்டுபிடிச்ச ஜன்னலித் எல்லாரையுமே தடுக்கிறாரு. மாகாய் மெக் ஆர்ட்ஸோட ஃபவுண்டர் ஜன்னலித்தா நம்ம ஹீரோ பார்க்கவும் என்னப்பாவா மூஞ்சில எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு கேட்கவும் உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ராமரா தம்பி நீ ஓவர் ரியாக்ஷன் பண்ற அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்க தான் கிராண்ட் பாவோட மென்டாரான்னு கேட்கவும் ஆமா ஜிக்கி ரொம்பவே ஒரு ஜீனியஸ், பல வருஷங்களா கத்துக்கிட வேண்டியதான் அவன் ஒரே நாள்ல கத்துக்கிட்டான் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லவும் மாகாய் மெக்ஸோட மாஸ்டர் ஜன்னலித் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருன்னு சொன்னது ஞாபகம் வருது. நீங்க செத்துருக்கணுமே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா என் பிசிக்கல் பாடி இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீங்க கோஸ்ட் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு போட்டு நம்ம ரோபோட் பக்கம் அச்சோ கோஸ்ட் நம்ம ஹீரோ பயப்படுறான். ஒத்துக்கிறேன், நானுமே டார்க் ஏஜஸ்ல ஒரு காலத்துல ஹியூமனா வாழ்ந்துட்டு இருந்தேன். டான்சிங் ஆகிற ஹெவன்லி நைட்ஸ்ல நானுமே ஒருத்தன் தான். என்ன பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. பட் சில காரணங்கள்னால நான் இப்ப ரோபோட்டா மாதிரி ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா நீ கிராவிட்டி யூஸ் எடுத்தன உனக்கு இதை யார் கத்து கொடுத்தா ஜிகியான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட டெக்னிக்கை என் பெர்மிஷனே இல்லாம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டெக்னிக்கை நான் பேட்டன் போட்டு வச்சிருக்கணுமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு சிக்கி இப்போ டார்க் சைடு டார்க் கிராவிட்டி பக்கமா விழுந்துட்டான். நீயும் டார்க் ஈதர் சைடு விழ மாட்டான்னு நம்புறேன் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு. 2 பேரோட அட்டாக்கும் ஃபைல் ஆச்சு. 2 பேருக்குமே வயிற்றுல கத்தி குத்து அடிபட்டிருக்கு. கிராவிட்டி சிக்கியோடதும் இல்ல ஷீக்கியோடதும் இல்ல அப்படின்னு எல்சி சொல்றா. பிரின்சஸ் நம்ம பின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்சியோட ஆள் ஒருத்தன் வரான். பெர்மன் ஹோமரா வங்கன்னு கேட்கவும் அவா சேஃப் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். அது என்ன கிராவிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் எந்திக்கும் போது ஹோமரா இருக்கிற அந்த கேஜ் மேல விக்டரி வந்து காலை வைக்க போறான். ஹோமராக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு கிரீட் வந்து அவளை ரிலீஸ் பண்றான். இப்படிதான் அந்த ஹோமரா லாக்ல இருந்து வெளியே வந்துட்டா. அவள் அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கு அப்படின்னு மற்ற 2 பேர் பார்க்கும்போது நீங்க யாருன்னு ஹோமரா கேட்கறா. எல்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க நாங்க ஒன்னும் கொலை பண்ற லெவலுக்குலாம் மோசம் கிடையாது அப்படின்னு கிரீட் சொல்றான். காரணம் இல்லாம நான் பீப்புளை மட்டும் பிடிச்சி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கவும் ஏன்னா அவங்க உங்க கூட சேர்ந்ததுனால தான் விக்டரி சொல்றான். 2 டீமும் இன்டென்ஸா ஃபைட் பண்ண போறாங்க போலியே அப்படின்னு ஹோமரா பார்த்துட்டு இருக்கா. ஹோமரா கையை கூட அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஸ்பீடா பைக்ல வந்து ஹோமராவை தூக்கிட்டு போயிட்டா. அவன் ஃப்ரெண்டு ஷேக்கியா அந்த பக்கம் தான் இருக்கான், ஃபாஸ்டா போங்க அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ஹோமரா பிரிஞ்சு போறது பார்க்கும்போது கிரேடுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விக்டரி ஃபாலோ பண்ணலான்னு போகும்போது நான் விட மாட்டேன்னு சொல்றான். இப்போதைக்கு நம்ம பின் வாங்கிடலாம், பிரின்சஸ் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்க அவாகிட்டே போறாங்க. வைசோ சோப்பாவோ ஷிப்புக்கு போயிட்டாங்கன்னு ஹாப்பி சொல்றான். இந்த சின்ன பொண்ணு யாரு அப்படின்னு ஹோமரா கேட்கறா. ரோபோட்ஸ் எவ்வளவு அட்டாக் பண்ணிச்சு நாங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். மீச்சான் கிட்ட இருந்து நான் தனியா பிரிஞ்சு வந்துட்டேன், இதுதான் என் ஃப்ரெண்டு மீச்சான் அப்படின்னு காமிக்கிறா. அதான் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி இறந்து போன ரோபோ தான் அது. மீச்சானை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு ஆளுறா. ரெபேக்காவளையும் எதுவும் சொல்ல முடியல. நான் உன்னை விட மாட்டேன் எல்சி அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்லவும் 2 பேருக்கு அடிபட்டுருக்கு, இன்னொரு நாள் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணலாம், இல்ல நம்ம பண்ண அந்த கேஸை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு எல்சி சொல்லிட்டு கிளம்புறா. என்னப்பா ஜஸ்டிஸ் எக்ஸல் அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா போல. எல்சி எங்க இருந்தாலும் அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் தான். இன்னும் 5-10 வருஷத்துல அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவாளோ தெரியல. ஜஸ்டிஸ் நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் துரத்தி போறதெல்லாம் ஓகே தான், பட் நீ நேரோட இடத்துல இருக்க மறந்துடாத. ஜிகி ஃபாரஸ்டாவை இப்படி ஆக்குனதுக்காக நேரோ பழிவாங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஜஸ்டிஸ் கிட்ட அந்த லேடி சொல்றா. எங்க கிளினியோட மென்டல் ஸ்டேட் பிரேக் ஆயிட்டு இருக்கு, எமோஷன் சப்ரஷர்னாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க, என் பாடியில இருக்கிற பார்ட்ஸ் வேணா எடுத்துக்கோங்கன்னு ஜின் சொல்லவும் அதுதான் என் கடமை, நான் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. மாஸ்கோய் வந்து வெளியே ட்ரோன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். வைஸ் ஆர்சனல் சுட்ட வச்சு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணாலுமே டாக்டர் மில்லருக்கு எதுவும் ஆகல. என் பாடி அவ்வளோ ஈஸியில அஃபெக்ட் ஆகும்னு நினைச்சியா? நான் ஜெயில இருந்து தப்பிச்ச அப்புறமா இந்த ஓட்டக்கை பத்தி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், அதுவும் நிறைய ஹியூமன்ஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அப்படிலாம் பண்ணி தான் இந்த அல்டிமேட் பாடியை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். செஞ்சதுல ஒரு மாஸ்டர் பீஸ்னா அது அந்த ரோத்ஃபோர்ட் சிப்லிங்ஸ் தான். அவன் அண்ணனை வெட்டுறத அவன் யங்கர் சிஸ்டரை வச்சு பார்க்க வச்ச தெரியுமா, அது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சின்னோட பாடி பார்ட்ஸ் பாதி ரோபோட்டா தான் இருக்கும். கிளினியோட எமோஷன் அப்படி இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி நான் அவளோட மெமரிக்குள்ள போறேன்னு சிஸ்டர் சொல்லுவோம். ஆனா எந்த மெமரிக்கும் டைவ் பண்ணுவ, எந்த மெமரின்னு தெரியாம உள்ள டைவ் பண்றது ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லி விச் கேட்கவும் லைஃப் ஆஃப் ஈடன்ஸா இருந்து என் ஷிப்ல நான் ஒருத்தர கூட சாகப்பட மாட்டேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. ரோத்ஃபோல்ட் சிப்லிங்ஸா அது ஜின்னன் கிளினி தானே அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கவும் ஜின்னோட பாடி அப்படி மாறினதுக்கு இவன் தான் காரணமா அப்படின்னு ஹெர்மிட் கேட்கறா. அட உங்களுக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கா, அந்த பையன் எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா? இல்ல கண்டிப்பா நல்லா தான் இருப்பான், ஏன்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆச்சு. ரோத்ஃபோல்ட் ஃபேமிலி தான் இந்த முல்லர் லேப்லெட்டரிக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தப்பான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எனக்கு சப்ளை பண்றதை நிறுத்திட்டாங்க. என் ரிசர்ச்சுக்கு காசு தராத அவங்கள நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன உடனே நேரா ரோத்ஃபோல்ட் ஃபேமிலிக்கு தான் போனேன். பேரண்ட்ஸ் 2 பேரையும் கொண்டு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு முல்லர் சொல்றேன். ஹெர்மிட் கூட இருந்த கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த டாக்டர் சொல்றத வச்சு விச் கேட்டு புரிஞ்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மெமரியில 10 வருஷத்துக்கு பாஸ்ட்ல போ அப்படின்னு சிஸ்டர் கிட்ட விச் சொல்றா. சோ விச்சுமே கரெக்டான மெமரிக்கு வந்துருதா. பிரதர் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்கவும் அவன் பிரதரோட பாடியை நான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறேன், நீ பாரு சரியா, அவளோட எமோஷன் எப்போ பிரேக் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருப்பான். கிளினியோட கண்ணு முன்னாடியே ஜின்னோட கையை கால் எல்லாத்தையும் அவன் அறுக்க ஆரம்பிக்கிறான். என் பிரதரை காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி கிளினி ஆளற தலையோட வைஸ் டென்ஷன் ஆகி ஃபுல் போஸ்ட்ல போயிட்டு ஆர்சனலை வந்து அட்டாக் பண்றான்.
என்னோட இந்த ஓட்டக்கும் சூட்டை விட ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. பார்க்கலாம் ஈஸியா நான் கோல் டவுன் பண்ணிக்கிடுவேன். அவங்க 2 பேரையும் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். வயசோட பாடியை நான் துண்டு துண்டா பிரிச்சு ஹெர்மிட்டோட எமோஷன் எப்ப பிரேக் ஆகுதுன்னு பார்க்க போறேன். ஓ சாரி, ரோபோட்ஸ்க்கு எமோஷன் கிடையாதுல்ல நம்ம சொல்லுவோம். வயசு அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான். எப்படியும் நீங்களும் சாவ போறீங்க. ஃபாரஸ்டாவோ டெஸ்ட்ராய் ஆக போகுது. நான் டோம் ஸ்டேவை ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு டாக்டர் முல்லர் சொல்றான். அந்த இடம் அதிரவ என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டோம் ஸ்டேவை அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, அந்த பிளானட் விட்டு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனலித் மயங்கிருந்தான். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கலாம். அது ஒரு ஷட் டவுனான ரோபோட் மாதிரி வெறுமனே தான் கிடக்குது. ஷேகி சீக்கிரவா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கூப்பிடுறேன். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்ப எல்லா இடமும் வாழ்க்கை மாதிரி ஏதோ ஒன்று வெடிச்சுட்டு வருது. கடியில வெப்பன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு ஹோமரா பாக்குறா. வேற ஷிப்புக்கு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜெனலித் ரோபோவையும் சேர்த்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மொத்த ஃபாரஸ்டாவுமே இப்ப அழிய போகுது அப்படின்னு சொல்லவோ ஹெர்மிட் குயிக்கா ஹாக்கிங் ஆரம்பிக்கிறான். வைஸ் அந்த டாக்டரோட பாடியவே துண்டா கட் பண்றான். தப்பு கணக்கு போட்டுட்ட ப்ரொஃபசர் வைஸ். ரோபோட்ஸ்க்கு கால்கள் இருக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு டக்குன்னு வைஸ்க்கு ஷாக் கொடுத்து அவனோட சூட்டை டெஸ்ட்ராய் பண்றான். பாத்தியா காலே இல்லாம எப்படி நிக்கிறேன்னு. அடுத்து அவன் பிளேனை ஸ்மாஷ் பண்றேன்னு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. பார்த்தா லேக்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான். எனக்கு ஒன்னும் ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு வைஸ் சொல்லவும் அப்படியா பார்த்தா அப்படி தெரியலன்னு கேட்கவும் என் பாடி பேரலைஸ் ஆயிருக்கு. ஸோ அவன் வாட்டர் வச்சு நான் அவன் கிட்ட கொண்டு போ அப்படின்னு வைஸ் சொல்லவும் அரேன் லேக்னாவை கொண்டு போறான். வைஸ் அவனோட ஈத்தரை யூஸ் பண்ணி அந்த டாக்டரோட பாடியில மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றான். இப்போ அவனோட தலை மட்டும் தனியா கலந்து போய் கீழே விழுது. உன்னோட டெக்னிக் உண்மையிலேயே ஆசம்பா. உன் நைட் சூட் தான் அழுதுட்டு இருக்கும் அப்படின்னு லேக்னா சொல்லவும் ஆர்சனல் ஒரு நைட் ஷைனிங் ஆர்மர், ஆனா நான் சாதாரண மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வைஸ் சொல்றான். ஷிகி நீ யாரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹோம்ரா கேட்கும். ப்ரோன்ஸ் வருது முன்னாடி பாருங்கன்னு பீனோ சொல்றா. அந்த சின்ன பொண்ணு ஹாப்பி கிட்ட கொடுத்து இப்போ இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேங்கப்ப மாசமா ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சின்ன பொண்ணு பார்க்கணும். எதிர்பார்த்த மாதிரி இதுல ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு ஹெர்மிட் வந்துட்டு ஃபாஸ்டா ஹேக் பண்ணிட்டு இருக்கா. என்னால மட்டும் தான் சிஸ்டம் மாடிஃபை பண்ண முடியும்னு சொன்னா அப்படின்னு வைஸ் கேட்கவும் ப்ரோக்ராம் நான் மாடிஃபை பண்ணிடுவேன். வைரஸ் என்ன தாக்கிடுச்சுன்னா உன்னால மட்டும் தானே என்ன தடுக்க முடியும்னு ஹெர்மிட் சொல்லவும் என்ன நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்கன்னு வைஸ் கேட்கவும் எனக்கு உங்கள நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹெர்மிட் ஃபைனலா அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ண கடைசியா ஒரு செக்யூரிட்டியை அன்லாக் பண்ண முடியல. ஹெர்மிட் எனக்கு காப்பாத்தி எனக்கு சாக விருப்பம் இல்ல, ஹெர்மிட் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தலை சொல்லவும் வைஸை அட்டாக் பண்ண போகவும் ஹெர்மிட் அவனை தடுக்கிறா. நீ ஜென்ட்லனே எல்லாரையுமே வந்து காயப்படுத்திருக்கல அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் கேட்கவும் ஆனா நான் உங்களை கொல்லலையா, உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். பிரதர் உன் கை காலு அப்படின்னு சொல்லி கிளினே அழுதுட்டு இருக்கவும் கிளினே உனக்கு கஷ்டமா இருக்கும்னு புரியுது. இப்போ உன் பிரதர் ஓகே தான், அவன் உனக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சு வந்து அந்த மெமரியவே எரேஸ் பண்றா. ஹெர்மிட் ஹெல்ப் பண்ணு, ரோபோட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க நீ இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஹியூமன்ஸ் தான் மோசமானவங்க, ரோபோட்ஸ் நல்லவங்க அப்படின்னு சொல்லவும் ஹியூமன்ஸோ ரோபோட்ஸோ என்ன பொறுத்தளவு ஒன்று தான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. ஆமா ஆமா கரெக்ட் தான், நீ சொன்னா கரெக்ட் தான் குப்புரோபோ, ஐ மீன் அசிஸ்டன்ட் ப்ளீஸ் எனக்கு கொன்றாத, நமக்குள்ள எவ்வளவு நாள் பழக்கம் அப்படின்னு கேட்கும். ஹெர்மிட் அவனோட தலையை எடுக்கிறா. டாக்டர் மில்லரோட ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணிட்டு ஃபைனல் செக்யூரிட்டி லாக் உன்னோட ரெட்டினா தான் அப்படின்னு சொல்லி அந்த சர்வரையே டோட்டலா அவ ஹேக் பண்ணி முடிக்கிறா. பாத்தியா அந்த லாக் எடுக்க நான் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் டாக்டர் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் மூஞ்சிலே அவ ஒரு பஞ்சு விடுறா. இனி நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், பட் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட் இப்போ எல்லா வைரஸுமே ரிமூவ் பண்றா. எல்லா ரோபோட்ஸுமே இப்போ பழையபடி நார்மல் ஆகுது. அந்த டோம் ஸ்டேவும் ஆஃப் ஆகுது. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனாலும் இறந்து போன யாரும் திரும்ப வர போறது இல்ல. நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஹியூமன்ஸும் ரோபோட்ஸும் திரும்ப இந்த பிளானட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு ரெபேக்கா யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரெபேக்கா யோசிக்கிற மாதிரியே என்னதான் ரோபோட்ஸை இவங்க ஹேக் பண்ணி பழையபடி நார்மலா மாத்திருந்தாலும் ஹியூமன்ஸ்க்கு திரும்ப ரோபோட்ஸ் மேல நம்பிக்கை வராதுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.